ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. சாரி, ரொம்ப லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரியலி ரொம்ப சாரி. எனக்கு நிறையா ஒர்க் இருக்குடா, அதனால தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ நைட் டைம் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே வந்துட்டு மணி 11. பட் நான் ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறமா டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளாங்க. அப்போ அதாவது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, நிஷிக்கு வந்து அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் ஒரு ஹாப்பி மூமெண்ட் மாதிரி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஹாப்பியாக ஃபர்ஸ்ட் எல்லாம் கிஸ் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக ஒரு ஃபேமிலி மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 5 days போயிருக்கும். அதுக்கப்புறம் நிஷி வந்து இப்போ ஓகே தான். இப்போ நிஷிக்கு வந்து அடிப்பட்டதால் ஓரளவுக்கு நல்லாவே ரெக்கவர் ஆகிடுச்சு. மார்னிங் எப்போதும் போல் நிஷி கிளம்பிட்டுருக்கா. அவள் பார்க்குறா, அவள் கையில் அந்த தழும்பு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அந்த தோடெல்லாம் அவள் பிச்சு விட்ருப்பான், அந்த பக்கு மாதிரி இருக்க தோடெல்லாம். ஸோ தழும்பு மாதிரி இருக்குது. ஐயோ, தழும்பு மாதிரி இருக்கே. சரி, அது என்ன பண்ணுது நம்மளை அப்படி சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டுருக்கா. அவள் டோர் ஓப்பன் ஆகுது. அவள் யாருன்னு பார்க்குறா, ஜேக்கி தான். அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவளுக்கு. என்ன அப்படிங்கும்போது, வரலையா சாப்பிட? வரேன், நீ எதுக்கு வந்த? உன்னை பார்க்க தான். காலேஜ் பாருன்னு உங்கள் அப்பா சொன்னானா அப்படி சொல்லிட்டு ஜேக்கி கதவை சத்துறான். ஜேக்கி என்ன பண்ணுற? அவன் ஃபோன் பண்ணான், என் பொண்ணு காலேஜ் போகுதுடா, கொண்டு போய் விடுறியாடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஷூட்டிங் போகிறேன், ஸோ நீ கொண்டு போய் விடுறான் அப்படின்னானா. சரி, அதான் என் பொண்டாட்டி எவ்வளோ அழகான்னு கிளம்பிருக்கான்னு பார்க்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஹிப்பில் கையை போட்டு அப்படியே சொல்லிட்டு பிடிக்கிறான். ஜிகே, அம்மா வெளியே இருக்காங்க. ஜிகே, ஏன் இப்படி பண்ணுற? அது கேட்டி நீ அஸ்கி வாய்ஸில் பேசுகிற. அம்மாவுக்கு கேட்டுருச்சுன்னா அவ்வளோதானா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாட்டேங்க. அவனா சீக்கிரமாக போயிட்டான்னு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்பனுக்கு பையனுக்கு இதே வேலை. சீக்கிரமாக போய் என் பொண்டாட்டியை தனியாக போக விடுறானுங்க. தனியாவா அப்படின்னு. நம்ம கடை அப்படிங்கிறான். சரி, நீ வெளியே போ, அம்மா கூட போய் ஹெல்ப் பண்ணு. என்னடி, நானே உன்னை 2 weeksக்கு அப்புறம் பார்க்குறேன். 1 week தான், பட் எனக்கு 2 week மாதிரி ஃபீல் ஆகுது. நீ நடி அப்படின்னு. என்ன நடிக்கிறேன்? சத்தியமாக எனக்கு வந்து உன்னை பார்த்து வந்து ஒரு 2 weeks 3 weeks ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நீ நடி ராசா, நீ நடி அப்படி சொல்கிறேன். படி அப்படி சொல்லிட்டு வந்து வெளியே போகிறேன். நீங்கள் சிரிச்சிட்டே உன்னை பார்த்துட்ருக்கீங்க. கிச்சனில் ஒயன் நின்று குக் பண்ணிகிட்ருக்கா. நிமிஷம் நவுறேன் அப்படின்னு. என்ன அப்படி சொல்லிட்டு அவன் நவுறா, அதுங்காட்டி போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டான். ஜேகே அப்படின்னு. நான் உங்களோட நல்லாவே சமைப்பேன், ஸோ நீங்கள் நெல்லுங்க அப்படின்னு. நீ சமைப்பா அப்படி சொல்லிட்டு போய் ஒயன் உட்காந்துக்கிட்டா. என்னாச்சு? ரொம்ப டயர்டாச்சு. இப்போ தான் நினச்சேன் நிஷி வந்தோடனே சமைக்க சொல்லலான்னு, அதுங்காட்டி நீயே வந்துட்ட அப்படின்னு. என்னாச்சு ஓகே வாணி அப்படின்னு. நான் ஓகே தான்டா, எனக்கு என்ன, கொஞ்சம் டயர்டாக இருக்க அவள் தானே. சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே திரும்ப. ஜேகே இப்படி சிரிக்கிற அப்படின்னு. டயர்டாக இருக்குது நார்மல் தாப்பா, நைட்டு ஃபுல்லாக. ஐயோ இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. சொல்லலை, சொன்னேன். சரி விடு, உங்களுக்கு என்ன வயசாகுது? நீங்கள் காதல் பண்ணுங்கள், காதல் நாங்கள் பண்ணுவோம்ப்பா காதல் அப்படி சொல்லிட்டு வந்து சிரிக்கிறோம். ஜிக்கும் சிரிச்சுட்டு சமைச்சிட்டு வந்து எடுத்து வச்சுட்டு, சரி போய் நிச்சயம் கூப்பிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு. நீங்கள் கூப்பிட போனீங்க சார் அப்படின்னு. நான் கூப்பிட போனேன். உன் பொண்ணு கிளம்புறா, உன்னைய விட பொறுமையாக கிளம்புறா. என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து உள்ளே வரா. நிஷி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டம்மா. எப்படி இருக்கேன்? என் பொண்ணுக்கு என்ன தேவதை மாதிரி இருக்கா. எங்கள் அப்பா ரொம்ப அழகு, ஸோ நான் ரொம்ப அழகு அப்படி சொல்லிட்டு நிஷியை சொல்கிறான். பாப்பா முடியல வாடி அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து நிஷியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, நிஷி சாப்பிட்றியாம்மா ஓடிடுவா. அம்மா நானே சாப்பிட்றேம்மா, இப்போ ஓகே தாம்மா அப்படி சொல்லிட்டு நிஷியும் சாப்பிட்றா, ஒயினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் உட்காந்து ஜேகேவும் சாப்பிட்றான். ஜேகே வந்துட்டு அவன் காலில் பொறுமையாக நிஷி காலில் வைக்கிறான். நிஷி வந்துட்டு என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஒயின் வந்து கேஷுவலாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. காலிட்டு கண்டுக்கவே நம்ம தலைவர் அதெல்லாமே கண்டுப்பாரா. ஜேகே வந்துட்டு சாப்பிட்டுட்டே லைட்டாக அந்த காலை அசைச்சிட்டே இருக்கான். என்ன பண்ணுறான்? அம்மா பார்த்துச்சுன்னா இன்னும் நினைக்கும், அசிங்கமாக நினைக்கும். என்ன இப்படி பண்ணுறானோ அப்படி சொல்லிட்டு அப்படியே நிஷிக்கு ஒரு மாதிரி இருக்குது. நிஷி ஜேகே பார்த்துட்டு காலி இடிச்சேக்கேங்கிறா. சான்ஸில் நீ தின்னு அப்படி சொல்லிட்டு அவன் ரியாக்ஷன் லைட்டாக கொடுத்துட்டு அவன் பாடு சாப்பிட்டுட்டே இருக்கான். இவன் வேறு எங்கள் அப்பா இருப்ப கூட அமைதியாக இருப்பான், பட் எங்கள் அம்மா இருந்தால் ஓடி தொலைகிறான் அப்படி சொல்லிட்டு அப்படியே நிஷி பார்த்துட்டே இருக்கா. ஜிகே கால் பொறுமையாக மேலே ஏறுது. அவள் வந்து ஒரு ஸ்கர்ட் தான் போட்டிருக்கா. ஸோ ஃபுல்லாகவே அப்படியே பேக் ஸ்கின் தானே, அதில் அப்படியே இவன் காலை வச்சு தேய்ச்சிட்டே கால் தூக்குறோம். என்ன பண்ணுறான் இவன், இது வேறு ஒரு மாறு இருக்குது அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து பார்த்துட்டே இருக்கா. கரெக்டாக ஒயின் எந்திரிக்கிறா. டக்குன்னு ஜேகே வந்து கால் எடுத்துகிறான். எங்கள் அம்மா தெய்வம் மாதிரி எந்திரிச்சது, என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிஷிக்கு. நிஷி ஜேகே பார்த்து மறைக்கிறா. ஜேகே க்யூட்டாக ஸ்மைல் போட்டான். அவனும் சாப்பிட்டு தடுத்துக்கிட்டு ஓடிட்டான். சாப்பிட விடாமலே பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிஷி பொறுமையாக சாப்பிட்டுருக்கு. நிஷி என்னாச்சு, கை வலிக்குது, அதான் பொறுமையாக சாப்பிட்றேன். ஆமாம் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் அவ்வளோ பிளேட்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. ஜேகே வந்து பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கான். வெளியே போ, நீ ஏன் இப்படி பண்ணுற இன்னைக்கு அப்படின்னு. தெரியல, இன்றைக்கி அப்படியே லவ் ஓவர் ஃப்ளோ ஆகுது.
ஆகும் எங்கள் அப்பா இல்லைன்னா போதும் உனக்கு அப்படியே லவ் ஓவர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஆமாண்டி உங்கள் அப்பா எப்படி கழுகு பார்வை அப்படியே உலகத்துலேயே யாருமே பொம்பளை பிள்ளையே விற்றுக்காத மாதிரி உங்கள் அப்பா விட தான் பெற்றிருக்க மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படியே எனக்கு டென்ஷன் ஆகும். ஐயோ நம்மளால பார்க்க முடியலையே வேற குறுகுறுன்னு பார்க்குறானே அப்படி தோணும். இப்போ தான் உங்கள் அப்பா இல்லையே நம்ம அப்படியே கேப்பில் அப்படின்னா ஊலாம் ஒன்றும் வேணாம் வா அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து வெளியே வரா சிரிச்சுக்கிட்டே ஜேகே பின்னாடி வந்துட்டு இருக்கான். எனக்கு வந்து டாட்டாலாம் காட்டிட்டு நிஷி வந்து காரில் ஏறிட்டா. ஜேகே பார்த்துட்டு என்ன மேடம் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு. அப்பா என்னால் முடியல தெரியுமா ஒன்று வச்சு சமாளிக்க அப்படின்னு அப்படிங்கிறான். ஜேகே நீ ரொம்ப பஞ்ச வர அப்படின்னு சொல்லிட்டு நிஷி வந்து திரும்பிட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கேஷுவலாக பார்க்குறான். உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு யாராவது பார்த்துருவாங்க பயமாகவே இல்லை அப்படின்னு. இங்கே பாரு உனக்கு ஒவ்வொரு நாளுக்கும் பயமாக தான் இருக்கும். நீ பயப்படுறத பற்றி என்னால் பயப்பட முடியாது. என்னால் சத்தியமாக இந்த மாதிரி கேஷுவலாக இருக்கவே முடியல. எனக்கு ஐயோ அம்மா பார்த்துருமோ அப்பா பார்த்துருமோ அண்ணன் பார்த்துருமோன்னு அவ்வளோ பயம். அப்படியே கேஷுவலாக இல்லாமல் நீ பண்ணுற அப்படின்னு விட்டா கேப்பில் எனக்கு குழந்தையே கொடுத்துருவ போல அப்படின்னு. அதுக்கு தாண்டி ட்ரை பண்ணுறேன். சின்ன பிள்ளையா இருக்கே அதான் கொஞ்சம் இந்த நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓ இப்போ சாருக்கு அந்த பிளான் வேறு இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் இருக்குது. சரி சொல்லி எத்தனை பார்த்துக்கலாம். இங்கே அப்படியே ஜேகே பார்த்துட்டு திறந்த மாட்டான். இவன் திறந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே சிரிச்சுட்டே கார் ட்ரைவ் பண்ணுறான். அப்பா முடியலையே இவன் ரொம்ப ஜாலியாக இருக்கானே பட் நம்மளால் அப்படி இருக்க முடியாது. பிபி ஏறுதே ப்ரெஷர் ஏறுது சுகர் வந்துடும் போலே இதுக்கெல்லாம் எதுக்கு சுகர் வருது எதுதோ வருது ஐயோ சாமி முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிஷி வந்து சாயிரா ஜேகேக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. ஏன்டே இப்படி பண்ணுறேன் நீ ரொம்ப பதட்டமாகிற அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க அப்பா வந்து கட்டி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். அல்பாசை தான் அப்படி சொல்லணும். என்ன அல்பாசை ஐயா கண்ணை சொல்லு அப்படின்னு. ஐயா கண்ணா ஐயா நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்கள் அப்பனுக்கு சொல்லு நல்லா பார்த்துப்பேன். உங்கள் அப்பாவோட பிஸ்னஸில் நல்ல லெவலில் தான் இருக்கேன். ஒன்று சூப்பர் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். ராணி மாதிரி நான் வேணாம் சார் பொண்ணு மாதிரி பார்த்துக்கோங்க. போது இப்போ வந்துட்டு ராணி மாதிரி பார்த்துக்க மாட்டேனா. ராணி நல்லா வச்சு ராஜா செய்வார் அப்படின்னு. ராஜா வேலை என்ன தானே ஓகே ராஜா வேலை அது மட்டும் கிடையாது. நம்ம ராஜாக்கா தாண்டி வேலை அப்படின்னு. நம்ம ராஜாவுக்கு அது மட்டும்தான் வேலை அப்படிங்கிறீங்க. ஜேகே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக உங்கள் ஸ்கூல் வந்துடுச்சு. பாய் அப்படிங்கிற ஜேகே என்ன ஆடுறானு என்ன இச்சு கொட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு. கிஸ்ஸு ஓஹோ கிஸ் ஆடுறானி இமிட்டேட் பண்ணாத. சரி இமிட்டேட் பண்ணல கிஸ்லாம் கிடையாது பாஸ். ஏன் அதான் மார்னிங் வந்து ஹக் பண்ணிங்க காலை வச்சு அப்படியே பண்ணிங்கல்ல பத்தலையா பண்ணலாம் பத்தாது கிஸ் வேணும். ஜேகே ரொம்ப தான் ஆனால் ரொமான்டிக்காக இருக்க தெரியுமா அப்படின்னு. அப்படிங்கிற ஜேகே எனக்கு ஒரு டவுட்டு என்ன இதை ஏன் இப்போ க்ளோஸ்அப்பில் வந்து கேட்குறேன். இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கே நீ காலேஜில் ஒன்று ரெண்டாக வச்சுக்காமலாம் இருந்திருப்பா அப்படின். ஏன்டி லவ் பண்ணுறியான்னு கேட்டால் கூட ஏன்டி வச்சுக்காமல் இருக்கியான்னு கேட்குறேன். சொல்லு எத்தனை தடவை எத்தனை ரவுண்டு ஓட்டினேன் எத்தனை பேர் கூட அப்படி ஜேகே உங்களை முறைக்கிறா நீங்கள் லவ் யூ அப்படி சொல்லிட்டு வேமா இறங்கி ஓடியே போயிட்டீங்க. ஜேகே நம்மள என்ன இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவன் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். எத்தனை பேர் வச்சுருப்பேன் எத்தனை தடவை அப்படிலாம் கேட்டது அவனுக்கு ரொம்ப மைண்டில் ஓடிட்டு இருக்கு. என்ன இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டா அப்போ நம்ம அப்படி தான் இருக்கணுமா. நம்ம அப்படிலாம் கிடையாது ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு புலம்பிலே கார் ஓட்டுறான். அவனுக்கு அவ்வளோவா பண்ணுறோம் நம்ம இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி அந்த திங்கிங்லேயே ஒரு வழியாக ஆஃபீஸ் போயிட்டான். பட் ஜேகே மைண்ட்ஃபுல்லாக அப்படியா நம்ம இருக்கும் அப்படிலாம் இது நடக்கலையே அப்புறம் ஏன் இவளுக்கு மட்டும் இப்படி தோணுச்சு. இல்லை ஃபில்மே டீஸ் பண்ணுறக்கா கேட்டாளா ஏன் இப்படி கேட்டா அப்படி சொல்லிட்டு ஜேகே மைண்டில் அது ஓடிட்டே இருக்குது. அவன் வந்து தலையை வந்துட்டு ஆட்டிக்கிட்டே கையை ஆட்டிக்கிட்டே யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். ஆப்போசிட்டில் வந்துட்டு இவன் வந்துட்டே பார்க்குறான். பட் ஜேகே அவனை கவனிக்கவே இல்லை. இவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டே போயிட்டான். பைத்தியம் ஆயிட்டானா இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீக்கு. இதுக்கு தான் காலங்காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும். நான் கல்யாணம் பண்ணாமல் பைத்தியம் மாதிரி அழையுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடியே வரான் ஜேகே. நம்ம அப்படி இல்லை அப்படின்னு எப்படி மச்சான் இல்லை அப்படின்னு. எப்படா ஆஃபீஸ் வந்த நான் மார்னிங்கே வந்துட்டேன் சார் நீங்கள் தான் லேட்டு. நீ தானே பொண்ணை விட சொன்னேன் அதுக்கு எதுக்குன்னு யோசிச்சுட்டே வர. அதான் டே மச்சான் என்னடா அப்படிங்கிறது நீ வா ரூம்க்கோ அப்படி சொல்கிறான். டே கல்யாணம் ஆகலை ஆனாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா உனக்கு தான் ஆகலை அசிங்கம் பிடிச்சவனே வாடா அப்படி சொல்லிட்டு வேமா ஜேக்கு வந்து கையை பிடிச்சிட்டு இழுச்சிட்டு போகிறான். வீக்கு அப்படியே சிரிப்பாக வருது. என்னடா அப்படின்னு என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தோணுது. எப்படி அப்படி இப்படி எப்படி அதான் மச்சான் அப்படி அதான்டா எப்படி ஐயோ அவன் வேறு குழப்பறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது என்னை பார்த்தா காலேஜ் டைமில் ப்ளே பாயாக இருக்க மாதிரி தோணுதா அப்படி சொல்லிட்டு அப்படியே இது மேலேருந்து கீழே இருக்கும் பார்த்துட்டு நீ அப்படிலாம் கிடையாது சொல்லு ஒரு மாதிரி இந்த ரொமான்டிக்காக அப்படியே திருப்பி மேலேருந்து கீழே பார்த்துட்டு லே எப்படா லே என்னடா அசிங்கப்படுத்துகிற
டேய் நீ அப்படிலாம் கிடையாது அப்படின்னே. போடா வாண்டி கேட்டு பாரு அப்படி சொல்லிட்டு வேமா வந்துட்டு ஜேக்கு வந்து வீயை வெளியே தடுத்துடுறான். வீ சிரிச்சுட்டேன்னு, நீ ரொமான்டிக் தானடா ஏன்டா அதை ஒரு கொஷினாக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வீ சிரிச்சுட்டே போயிட்டான் ஜேக்கு. என்ன இவன் அப்படிங்கிறான். ஆக என்னன்னா நீ ரொமான்டிக் இது, அப்போ என்னன்னா நீ அப்படிலாம் கிடையாதுங்கிறான். எப்படி ரெண்டு இப்படி மாற்றி மாற்றி பேசுது? ஒருவேளை வீயோட பிள்ளையா இருக்காதோ நிஷி எங்களை தூக்கிட்டு வந்துட்டோன்னா. ஆனால் முகஜோட வேறு ஒத்து வருதுங்க, பட் பேசுறதுல ஒரே மாதிரி இல்லையே அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து சார் இந்த கால்குலேஷன் போயிட்டார். இப்படியே யோசிச்சுட்டு ஜேகே வேலையே செய்யலை. ஜேகேக்கு ஒரு 11 மணி போல் இருக்கும். நீங்கள் தான் ஃபோன் பண்ணிக்கிங்க ஜேகே, என்ன டைமில் கால் பண்ணுறா? சொல்லுங்கள் மேடம் அப்படின்னானே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னானு. எனக்கு கொண்ட விட்டு சொல்லு. காலையில் நீ ஏண்டி அப்படி கேட்ட? அதான் அதுக்கு ஏன் கேட்குற, இப்போ பேசு. எனக்கு அது மைண்ட்லேயே ஓடிட்டுருக்குடி. அட ஜேகே அதெல்லாம் தூக்கி போட அப்படின்னே. தூக்கி போடுவா, பட் தூக்கி போகிற அளவுக்கு வேறு ஒன்று பெருசாக நடக்கல இப்போதைக்கு. அதானே பெருசாக நடந்திருக்கு அப்படின். பெருசாக நடக்கலையோ அப்படின். நடக்காது. இவனுக்கு விஷயம் தெரியுமா? சொன்னாதாண்டி தெரியும். சொல்கிற கேள் சொல்லுடி. என்ன நேற்று என்ன நேற்று அண்ணாவோட நெக்கில் ஒரு ஹிக்கீஸ் இருந்துச்சு, நான் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு. ஏண்டி அறிவு கிட்டவளே, அவனுக்கு வயசாகுது, அவனுக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காதா? அவன் வந்து இந்த மறைக்க கூட இல்லைடா, அப்படி கேஷுவலாக இருக்கான். நான் தான் தெரியுமா பயந்து மறைக்கிறேன். அதுதான் உன்ட்டு சொல்லலான்னு நினச்சேன் அப்படின்னு. இப்போ என்ன நீ மறைக்கலங்கிறியா? ஐயோ நான் மறைக்கல, கொண்டுருவான். என்னதே? அதாவது நான் அப்படியாகி மறைக்கலன்னா கொண்டுருவான். அவன் மறைக்கலன்னா ஞாபகம் இல்லை, பட் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குடா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு கொஷின் கேட்க தான் இப்போ கால் பண்ணியாடி. எனக்கு ஒரு டவுட், அதானடி கேட்டுட்ருக்கேன். சிக்கு நான் பேசுறதுக்கு இல்லை. சரி ஏண்டி மூடி மாரி மாறுறேன், நானும் கூட பேசுடி. அண்ணனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா இருக்காதா? பதில் சொல். இருக்கும்டி. இருக்கும் அப்படின்னு. உடனே ஒரு தடவை ஒரு பொண்ணு கூட பைக்கில் போகிறது நான் பார்த்தேன். அப்போ அண்ணனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஏண்டி இவ்வளோ ஷாக் ஆகுறேன்? அவன் என்னை பார்த்து லவ்வே பண்ணக்கூடாது, லவ் பண்ணால் வாழ்க்கை நாசமாக போயிடும்னு சொன்னான்டா. இப்போ இவன் வாழ்க்கை மட்டும் நாசமாக போகுதா? லவ் பண்ணால் இல்லை வாழ்க்கை நாசமாக போயிடுமா? உடனே பைத்தியமாடி. அது லைட்டாக பைத்தியம் தான், அதெல்லாம் விடு. உண்மையாக லவ் பண்ணுதா? அதனால தான் அண்ணே நெக்கில் ஹிக்கியா. ஜேகே இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சேன். என்ன? என் ஃப்ரெண்டு இரு அவள் பக்கத்தில் தள்ளி போய் பேசுகிறேன். ஒரு நிமிஷம் வரேன். பொடி அப்படின்னு சொன்னே அவங்க வந்துட்டு என் ஃப்ரெண்டு நெக்கில் ஹிக்கீஸ் இருக்கு. அதான் தள்ளி வந்துட்டில்ல, சத்தமாக சொன்னேன். என்ன என் ஃப்ரெண்டு நெக்லேயும் ஹிக்கீஸ் இருக்குன்னு. ஓ இப்போ என்ன சொல்ல வரீங்க மேடம்? எங்கள் அண்ணனும் இவ்வளோ லவ் பண்ணுறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, அதை வந்துட்டு கேட்கலான்னு தான் கால் பண்ணேன் அப்படின்னு. அறிவாடி நீ, அறிவு தாண்டா நான் சொல்லு அப்படின்னு. சாவடிக்கிறாளே அப்படின்னு. உங்கள் அண்ணன் எத்தனை படிக்கிறான்? காலேஜ் ஃபஸ்ட் இயர். என்னாடி காலேஜ் ஃபஸ்ட் இயர்? நீ எத்தனை படிக்கிற? 10th. சான்ஸ் இருக்குது. சான்ஸ் இருக்கா? என் ஃப்ரெண்டேவோ அப்படின்னு. என்னாடி உனக்கு? நீ வை நான் கால் பண்ணுறேன். பைத்தியம் ஆயிட்டியா நிஷி? லைட்டாக நீ வை அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து வேமா ஃபோன் வச்சுட்டே மச்சான் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டை சுரண்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே நிஷியை பார்த்துட்டு என்ன தங்கம் அப்படிங்கிறா. அவளுக்கு வந்து நிஷின்னா அவளை பிடிக்கும். என்னடி தங்கம் அப்படின்னு. அதான் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு. லவ் பைட் அப்படிம்பாங்களா, அது எப்படி க்ரியேட் ஆகும்? நீ ஜேக்கும் ரொமான்ஸ் பண்ணுறப்ப க்ரியேட் ஆகுறது இல்லையோ? அதாகுது. நாங்கள் லவ் பண்ணுறோம், ஜேக்கை பைட் பண்ணுறா, க்ரியேட் ஆகுது. ஓகேவா? கரெக்டாக அப்படின்னு. நீ லவ் பண்ணியா? அப்புறம் எப்படி ஒன்றைக்கலாம் அப்படின்னு. அப்படியே இப்போ கை அது மச்சான் அப்படி சொல்லிட்டு கையை கழுத்து கொண்டு போயிருப்பான். மறைச்சா வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையை இறக்கிட்டு அது இதை தெரியாமல் மச்சான் அப்படி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் மினி மரியாதை நில்லு. மச்சான் அதெல்லாம் போய் கொஷினே கேட்கலாமா? அது கொசு கடிச்சிச்சு. ஓ கொசு கடிக்குமோ அப்படின்னு. கொசு கடிக்கும். எனக்கு தெரிஞ்சு கொசு அந்த இதுக்கும் இந்த மூக்கு வச்சு லைட்டாக ஓட்டு தானே போடும், இவ்வளோ பெருசுக்கு பைட் பண்ணுமா? இல்லை அப்படி சொல்லிட்டு அவள் வந்து ஓடுறானுங்க. மினி நில்ல, மரியாதையே சொல்லு, பாய் ஃப்ரெண்ட் இருக்கா. தலையிட்டு வர நில்றி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக மினியை துரத்திட்டு ஓடுறீங்க. அவள் உங்களுக்கு மேலே ஜெட்டாக ஓடுறா, இன்னும் நமக்கு மேலே ஓடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வேகமாக ஓடி போய் கட்டி பிடிச்சி மினியை பிடிச்சிக்கிட்டீங்க. விரி எப்படி ஹிக்கிஸ் மேக் ஆச்சு உனக்கு? அது இது இல்லடி உரி. ஆமாம் எனக்கு ஒரு டவுட் இப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவளை திருப்பிட்டு. நேற்று நீ என்கிட்ட என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டாக பார்க்க போகிறேன்னு தானே சொன்னேன். ஆமாம் அப்படின்னு. உங்களையா? அவனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கில் கேட்குறீங்க. அது அப்படி சொல்கிற அப்படியே கழுத்தை சொல்லிடாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் தானடி பார்த்தேன், அதுலேயே நெக்கில் கிஸ் பண்ணிட்டானாடி. அது உனக்கு தெரியும்ல, 1 வருஷம் ஆன்லைன்லேயே ஓடுது.
வீடியோ காலில் அப்படியே நீங்கள் அப்படியே வாயில் கழிச்சிட்டு வீடியோ காலில் காட்டியிருக்கியா? ஆஹா, வீடியோ காலில் சும்மா ஃபேஸ் பார்த்து ப்ளைன் கிஸ் அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சா, அதான் நேரில் ஒரு கிஸ்ன்னு கேட்டான். அது அப்படியே லிப்ஸில் ஸ்டார்ட் ஆகி நெக்கில் போய் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறா. அப்போ அவன் ஃப்ரீ இரு, எனக்கு உளருது. நிமிஷம் ரொம்ப ஷாக்கு கொடுக்குறடி, அப்படியே வாய் உளற அளவுக்கு ஷாக் கொடுக்குற நிமிஷம். அப்போ அவன் ஃபேஸை நீ வீடியோ காலில் பார்த்துருக்கீல? நீ என்கிட்ட என்ன சொன்ன? அது மச்சான் இல்லை மச்சான், அது ஃபேஸ் பார்த்ததே இல்லடி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன்டி, ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டி அப்படி தானே சொன்னேன். அதான்டி ஃபேஸை நேரில் பார்க்கலடி, ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட். அப்படியே நீங்கள் அவளை முறைக்கிறீங்க. அவன் ஹி அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு ஸ்மைலை போடுறா. நீ அவளை பார்த்துட்டு சத்தியமா சைத்தான்டி நீலா, சைத்தான் அப்படிங்கிறீங்க. மச்சான் ஏன்டி திட்டுற? சரி ஃபோட்டோ காட்டு. அது ஃபோட்டோ காட்டு. இல்லை காட்டல அப்படிங்கிறீங்க. அது நான் ஃபோட்டோவே எடுக்கலை. உருட்டு ரசா உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்னாடி போகிறீங்க. நிஷி பேசிகிட்டு இருக்கப்போ ஏன் போகிறேன்? நீ தான் சொல்ல விருப்பம் இல்லை போல, அதான் வளர்ற. சரி விடு, நான் கேட்கல, எனக்கு வேணாப்பா அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஓம்ஷம் பேசாத மினி டென்ஷன் ஆயிடுவேன். நிஷி அல்ல நிஷி. சரி சொல்லு, யார் அந்த பையன்? அது உனக்கு தெரியும். எனக்கு தெரியுமோ அப்படின்னு. தெரியும், ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கேட்கட்டா அப்படி நான். கேளு. எங்கள் அண்ணா தானே? நிஷி அது பச்சையாக தெரியுது மச்சான். என்ன நேற்று அவனோட நெக்லேயே ஒரு கேஸ் இருந்துச்சு, நான் நோட் பண்ணியிருக்கேன். இத்தனை நாள் இல்லாதது நேற்று தான் இருந்துச்சு. நீயும் கரெக்டாக பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வந்து உன் நெக்லேயே ஹிக்கீஸ் இதெல்லாம் லைட்டாக கனெக்ட் ஆயிடுச்சு. மரியாதையே சொல்லு. உங்கள் அண்ணா தான். அப்படியே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் வாயில் கையை வச்சுட்டு போனவங்க கிடுகிடுன்னு போய் உங்களுக்கு பேசல உட்காந்துட்டீங்க. நீங்கள் உண்மையிலே அவனோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் அண்ணா வந்துட்டு ஒரு இன்னசென்ட் பேபி. பட் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலாம் அது இந்த அளவுக்கு சேட்டையெல்லாம் செய்யணும். அவனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவள் வந்து உட்காந்துட்டு திரு முழிக்கிறான். நீங்கள் கேஸோட முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. உனக்கு ஜெயிக்க அளவுக்கு போகல. அந்த லெவலுக்கு வேறு போகணுமோ அப்படின்றீங்க. அது எப்படி சொல்லிட்டு விக்கெட்டாக சிரிக்கிறா. நீங்கள் மினியை பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் கேட்குவா. கேளு. நானும் ஜெயிக்க லவ் பண்ணுறது சொல்லிட்டியா? அதெல்லாம் நான் சொல்லலை. பாதியாக சொல்லாமல் இருக்கே. வச்சுக்கிறேன்டி, உன்னை வச்சுக்கிறேன் அப்புறம். ஐயோ நிஷி என் தங்கல்ல இப்போ கூட நான் உண்மையை சொன்னக்கு ரீசன். என் வீட்டில் தான் நான் வாழ வர மறைச்சி மாட்டிக்கிட்டான், அங்கே வந்து சாவடி அடிப்பேன்னு சொல்லி தானே சொல்கிறேன். அப்படிலாம் இல்லைங்கிற. நீ போ, நவந்து போ நீ போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. அவள் சமாதானம் பண்ண அவ்வளோ ட்ரை பண்ணுறா. நீங்கள் முட்டியவே முடியாது. இன்னைக்கு இருக்கா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இதில் ஜெயிக்க கால் பண்ணி நான் ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டு கனெக்ட் பண்ணி கேட்டால் ஆமாம் வாண்டா ஜேகே அப்படின்னு ஜெயிக்கணும். இப்போ அதுக்கு என்னாடி என் ஃப்ரெண்டு மினி துரோகம் பண்ணிக்கோ. துரோகம் அப்படிங்க. ஜேகே சிரிச்சிட்டு ஏண்டி சாவடிக்கிற அப்படின்னு. நிச்சயமாக ஜேகே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். இப்போ நீ நான் லவ் பண்ணுறேன் வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்களா? அது பண்ண மாட்டாங்க. பட் இது வந்துட்டு என் கூடயே இருந்துட்டு இப்படி துரோகம் பண்ணுது எப்படி சொல்கிறேன்? நீங்கள் அவளை பார்த்துட்டே சொல்கிறீங்க ஜேகே ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ பாருங்கள் எப்படி சொல்கிறான்னு. சரிப்பா விடுமா நான் பேசிக்கிறேன். ஃபோன் ஸ்பீக்கர் இல்லை, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசுகிற, சொல்லு. என்னாடி சொல்ல? துரோகம் இருக்குது அந்த டேப்பை இருக்குது. சரி வீட்டில் போய் அவன்கிட்ட கற்றுட்டு ஏண்டி அந்த பிள்ளையை போட்டு பாடம் படுத்துகிற? அது நியாயம் தான். சரி மினி, அவன் மேலே கோமா இருக்கேன், நான் எங்கள் அண்ணன்ட்ட பேசிட்டு வந்து அவன்கிட்ட பேசுகிறேன். சரி பட் உங்கள் அண்ணன்ட்ட நான் சொல்லிட்டேன்னு சொல்லாத. சொல்லாத. அம்மா எனக்கு ஒரு டவுட்டு. என்னடி அப்புறம்? நான் அதை அவன்கிட்ட பேசிட்டு வந்து அவன்கிட்ட கேட்குறேன். அப்படி சொல்ல அப்பாவி மாரி முடிஞ்சு வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காலேஜ் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து உங்களை டே தான் பிக் பண்ண வரோம். நீங்கள் பொதுவாக இந்த நாய் எங்கிட்ட வராது பத்தியா? ஒரு நாள் நேரில் பார்த்தோன்னே அடுத்த நாளுக்கு வரோம். இந்த பசங்கனாலே இப்படி தான் போல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சத்தமாகவே திட்டுறீங்க. மீனிங் நல்லா கேட்குது. எவ்வளோ அசிங்கப்படுத்தாதே அப்படின்னு உனக்காக தானே வந்தான். அது இல்லை, நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து நேரில் பார்த்தோம். சரி செகண்ட் டைம் பார்க்கலான்னு உங்கள் அண்ணா சொன்னாங்க. அதாண்டி இப்போ என்ன பிக் பண்ண வந்தானா உன்னை பிக் பண்ண வந்தானா? ஒன்று தான் அப்படின்னு. நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நிஷிவா போகலாம் அப்படின்னு.
வரேன்ட்டே அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து அங்கே நிற்கிற மினியை பார்க்குறேன். மினி வந்து க்யூட்டாக நிற்கிறா. பஸ்ஸில் போறியா எப்படி எப்படின்னு? பஸ் தான் அப்புறம்னு டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு நம்ம கூட்டி போய் விடலாமா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக மண்டைய வேற ஆட்டுறீங்க. மினியும் வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டா. இப்போ வந்துட்டு இந்த பைக்கில் ஏற போகிறீங்க. ஓகேவா? இதோட இந்த எபிசோட் முடிக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பைக்கில் யார் யார் எப்படி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துடலாம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரியும். நம்ம செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனலில் 810 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டிங்க. ரொம்ப தேங்க்யூ அண்ட் லவ் அண்ட் யுவர் சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் பிஎல் ஒன் ஷர்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ பிஎல் பிடிக்கலாம் நீங்கள் தாராளமாக நம்ம செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கலாம். அங்கே தான் அப்டேட்ஸ் தெரியும். பாய், லவ் யூ.